Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 8 Mathematicsல Exercise 3.4 அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒரு தடவை படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேரலலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். டியும் பியும் ஈக்குவல், ஏவும் சியும் ஈக்குவல். அதே மாதிரி டயகனல்ஸ் பைசெக்ட்ஸ் ஒன் அனதர். ஸோ இப்போ ஒரு டயகனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிடின்னு ஒரு டயகனல் இருக்குன்னா இதில் இந்த ஓடியும் ஓபியும் ஈக்குவலாக இருக்கும். பைசெக்ட்ஸ்னால் கரெக்டாக பாதியாக பிரிஞ்சிடும். அதே மாதிரி ஓசியும் ஓஏவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேரலலோகிராமுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல், டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஆகும். பைசெக்ட்னால் பாதியாக இருக்கும். அந்த கட் ஆகிற இடத்துல இந்த சைடு இருக்கிற லென்த்தும் இந்த சைடு இருக்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு இருக்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரோம்பஸ் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி பேரலலோகிராமுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரோம்பஸுக்கு இருக்கும். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அடிஷ்னலாக இருக்கும். இந்த டயகனல் கட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஆனால் பேரலலோகிராமில் 90 டிகிரி ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்லா பேரலலோகிராமையும் ரோம்பஸ்னு சொல்லலாம், எல்லா ரோம்பஸையும் பேரலலோகிராம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோம்பஸோடைய டயகனல்ஸ் வந்து எப்படி கட் ஆகும்? பர்பெண்டிகுலராக கட் ஆகும். இந்த ரோம்பஸ் வந்து டயகனல் கட் ஆகிற இடத்துல 90 டிகிரி இருக்கும். ஆனால் பேரலலோகிராமுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரோம்பஸுக்கு இருக்கும். ரோம்பஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேரலலோகிராமுக்கு இருக்காது. டயகனல்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக கட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ரெக்டாங்கிள் பாருங்கள். பேரலலோகிராமுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரெக்டாங்கிளுக்கு இருக்குது. ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. இதுலேயும் டயகனல் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஒன்று பைசெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே காமன் பாயிண்ட்டு. இதில் எக்ஸ்ட்ரா 2 ப்ராப்பர்ட்டி வந்து ரெக்டாங்கிளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? ஈச் ஆஃப் த ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஆனால் பேரலலோகிராமில் எல்லா ஆங்கிளும் அது 90 டிகிரி இருக்காது. ஆனால் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக தானே இருக்குது. ஆனால் எல்லாமே 90 டிகிரி இருக்குது. டயகனல்ஸ் ஈக்குவல். இந்த 2 ப்ராப்பர்ட்டி வந்து பேரலலோகிராமை ரெக்டாங்கிள் கிட்ட இருந்து பிரிக்குது. ஓகேவா? அப்போ ரெக்டாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். அதே மாதிரி டயகனலோடைய லென்த் ஈக்குவலாக இருக்கும். இங்கே இந்த டயகனல் லென்த் அதிகமாக இருக்கும், இந்த டயகனல் லென்த்து கம்மியாக இருக்கும். ஆனால் கட் ஆகிற இடத்துலேருந்து இந்த லென்த்தும் மேபி ஈக்குவலாக இருக்கும், இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டயகனலோடைய மொத்த லென்த்தும் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவாக இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், புரிகிற மாதிரி போடுறேன். இப்போ இது ஒரு ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பேரலலோகிராம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேரலலோகிராம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ரெக்டாங்கிளில் இப்போ ஒரு இது போடுறீங்க, ஒரு டயகனல் போடுறீங்க அப்படின்னா, இந்த டயகனல் வந்து இப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் எல்லா லென்த்துமே வந்து 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இந்த 2 டயகனலோடைய லென்த்தும் வந்து 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். டயகனல் 1ம் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும், டயகனல் 2ம் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஆனால் பேரலலோகிராம்னா இப்போ நீங்கள் இப்படி ஒரு டயகனல் போடுறீங்கன்னா இப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் இது 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் இது 3 சென்டிமீட்டர் இருக்குது, இது 3 சென்டிமீட்டர். டயகனலோடைய லென்த் ஈக்குவலாக இருக்காது. டயகனல் 1 வந்து 10 சென்டிமீட்டர், டயகனல் 2 வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து இந்த டயகனலோடைய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? பட் ஆனால் டயகனலில் இந்த கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற லென்த் இந்த பக்கம் இருக்கிற லென்த் ஈக்குவல், இந்த பக்கம் இருக்கிற லென்த் இந்த பக்கம் இருக்கிற லென்த் ஈக்குவல். அதே தான் இதுக்கும். இந்த கட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் இன் லென்த்து கிடையாது. டயகனல் ரெண்டுமே ஈக்குவல் இன் லென்த் வந்து ரெக்டாங்கிளுக்கு இருக்கும், ஆனால் வந்து பேரலலோகிராமுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து பாருங்கள்,
ஸ்கொயர் பாருங்கள், பேரலலோகிராமுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஸ்கொயருக்கு இருக்கும். ரோம்பஸுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் இது ஸ்கொயருக்கு இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஸ்கொயருக்கு இருக்கும். அப்போ ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலலோகிராம் ரோம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள், ஸோ எல்லாமே இதுக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ ஸ்கொயரை வந்து எல்லா ஸ்கொயரையுமே நம்ம பேரலலோகிராம்னு சொல்லலாம், எல்லா ஸ்கொயரையுமே நம்ம ரோம்பஸ்னு சொல்லலாம், எல்லா ஸ்கொயரையுமே நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆனால் ரெக்டாங்கிளை ரோம்பஸ் இது ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைடு மட்டும்தான் ஈக்குவல், இதில் எல்லா சைடும் ஈக்குவல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெக்டாங்கிளை ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, ஸ்கொயரை ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கைட் பாருங்கள். கைட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டயக்ராம். ஸோ இதில் அட்ஜசன்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும், பக்கத்தில் இருக்கிற சைடு ஈக்குவலாக இருக்கும். அந்த அட்ஜசன்ட் சைடு சேர்ற இடத்துல இருக்கிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைட்டோடைய ப்ராப்பர்ட்டி ஸோ இதுதான் கைட்டில் வந்து இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இதுவும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஈக்குவலாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை நான் ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இந்த அட்ஜசன்ட் சைடு சேர்ற இடத்துல இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் பி வந்து ஈக்குவல் டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் டி. ஆனால் இந்த ஈக்குவல் லென்த் இருக்கிற சைடு இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்காது. மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஏ நாட் ஈக்குவல் டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கைட். இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடும் சேர்ற இடத்துல இருக்கிற ஆங்கிளும் இதுவும் சேர்ற இடத்துல இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஈக்குவல் சைடு தானே. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடுனா ஒரே மாதிரி இதுதான் ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த பிடி ஈக்குவல், ஆனால் ஏசி ஈக்குவல் கிடையாது. ஆனால் இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு ரோம்பஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ ரோம்பஸில் எல்லா சைடுமே ஈக்குவலாக. இப்போ கைட்டுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ரோம்பஸுக்கு இருக்கும். கைட்டுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எதுக்கு இருக்கும்? ரோம்பஸுக்கு இருக்கும். அப்போ ரோம்பஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கைட்டுன்னு சொல்லலாம். ரோம்பஸை கைட்டுன்னு சொல்லலாம். கவனிங்க, இப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? இந்த சைடு ஈக்குவலாக இருக்குமா? இந்த சைடு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ ரோம்பஸுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கைட்டுக்கு இருக்கும். அப்போ நம்ம ரோம்பஸை என்னன்னு சொல்லலாம்? கைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கைட்டை ரோம்பஸ்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா கைட்டை ஏன் வந்து ரோம்பஸ்னு சொல்ல முடியாது அப்படின்னா, கைட்டில் எல்லா சைடும் ஈக்குவல் கிடையாது, ஆனால் ரோம்பஸில் எல்லா சைடும் ஈக்குவல். கைட்டை ரோம்பஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் ரோம்பஸை நம்ம கைட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா கைட்டுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரோம்பஸுக்கு இருக்குது, ரோம்பஸுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் கைட்டுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம் போட முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 3.4 ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எல்லா ரெக்டாங்கிளும் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸசைஸ் 3.4 ப்ராப்ளம் நம்பர் 1 ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ட்ரூவா ஃபால்ஸான்ட்டு. ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். இப்போது ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதை ஸ்கொயர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அது வந்து ஃபால்ஸ். ஆனால் ஸ்கொயர் போட்டுட்டு அதை ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரெக்டாங்கிளுக்கு ஸ்கொயரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. இப்போது ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதை நம்மளால் ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. பி பாருங்கள், ஆல் ரோம்பஸ் ஆர் பேரலலோகிராம். இப்போ ஒரு ரோம்பஸ் போட்டுட்டு அதை பேரலலோகிராம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ரோம்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலலோகிராமுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. ஓகேவா? ஆனால் நல்லா கவனிங்க, இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.
ரோம்பஸுக்கு parallelogram உடைய எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ ரோம்பஸை parallelogramனு சொல்லலாம். இப்போ இங்கே வந்து ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸ்னு இருந்ததுன்னா நம்ம ரோம்பஸ் parallelogram ரோம்பஸ்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்து parallelogramக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி குறையுது. என்ன அப்படின்னா பர்பண்டிகுலராக கட் ஆகாது. டயகனல்ஸ் வந்து பர்பண்டிகுலராக parallelogramல கட் ஆகாது. அப்போ நம்ம ரோம்பஸை parallelogramனு சொல்லிக்கலாம். parallelogram ரோம்பஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா parallelogramோட டயகனல் 90 டிகிரியில் கட் ஆகாது. ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது பாருங்கள், ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரோம்பஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள். இப்போ ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதை நம்ம ரோம்பஸ்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸ்கொயர்லேயும் டயகனல்ஸ் வந்து கட் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லிக்கலாம். அப்போ இதுவுமே வந்து ட்ரூ தான். அடுத்தது, ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் parallelogram. இல்லை, ஸ்கொயருக்கு வந்து parallelogramல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. ஸ்கொயருக்கு வந்து parallelogramல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. அதே மாதிரி ஸ்கொயருக்கு ரெக்டாங்கிளுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. அதே மாதிரி ஸ்கொயருக்கு ரோம்பஸுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. அப்போ நாட் parallelogramனு சொல்ல முடியாது. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஃபால்ஸ். ஸ்கொயருக்கு வந்து parallelogramக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும்போது அப்போ parallelogramனு சொல்லலாம் இல்லையா? ஸ்கொயருக்கு வந்து இங்கே பாருங்கள், ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram. அப்போ இது வந்து ஒரு parallelogramனே சொல்லலாம் ஸ்கொயரை. ஆல் கைட்ஸ் ஆர் ரோம்பஸ். ஸோ எல்லா கைட்டையுமே நம்ம ரோம்பஸ்னு சொல்லலாம். எல்லா கைட்லேயும் வந்து எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஆனால் எல்லா ரோம்பஸையும் வந்து கைட்டுன்னு சொல்லலாம். இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரோம்பஸுக்கு கைட்டுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ரோம்பஸ்க்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் கைட்டுக்கு இருக்குமானா இருக்காது. ஸோ அப்போ கைட்டை ரோம்பஸ்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ரோம்பஸை கைட்டுன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து ட்ரூ. ஆல் ரோம்பஸ் ஆர் கைட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ. கைட்டை ரோம்பஸ்னு சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா கைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜசன்ட் சைடு தான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ரோம்பஸை கைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரோம்பஸ்லேயும் அட்ஜசன்ட் சைடு ஈக்குவலாக தானே இருக்குது. அது எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கைட்டில் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்காது. அப்போ கைட்டை ரோம்பஸ்னு சொல்ல முடியாது. ரோம்பஸை கைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறது மேபி வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது பண்ண முடியும். ஆல் parallelograms ஆர் ட்ரப்பீசியம். ஸோ parallelogram ட்ரப்பீசியம்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா ட்ரப்பீசியமில் ஒரு parallel சைடு இருக்கணும். parallelogramலேயும் parallel சைடு இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து ட்ரூ தான். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ட்ரப்பீசியம். ஸோ இதுவும் ட்ரூ தான். ஏன்னா ஸ்கொயர்லேயும் parallel சைடு இருக்குது இல்லையா? அப்போ இதுவுமே வந்து என்ன அப்படின்னா ட்ரூ தான் வரும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர்லேயும் parallel சைடு இருக்குது. அப்போ இதுவுமே வந்து ட்ரூ தான். ஓகேவா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் தெரியணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஒரு 3 தடவைக்கு 4 தடவை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள், ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்னால் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதுக்கு ஸ்கொயருக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக இருக்காது. ஆல் ரோம்பஸ் ஆர் parallelogram. இப்போ ஒரு ரோம்பஸ் போட்டுட்டு parallelogramக்கு இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டி இருக்குதா பாருங்கள். ஆப்போசிட் சைடு ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல், டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்போ இது ட்ரூ தான். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரோம்பஸ் அண்ட் ரெக்டாங்கிள். அப்போ ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு ரோம்பஸுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரெக்டாங்கிளுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குதா பார்க்கணும். இப்போ இங்கே ஆல் கைட்ஸ் ஆர் ரோம்பஸ்னால் ஒரு கைட்டு போடுங்க. அப்படி ஒரு கைட்டு போட்டுட்டு இதை ரோம்பஸ்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லென்த்து அதிகமாக இருக்கும். அப்போ இது ஃபால்ஸ். ஆல் ரோம்பஸ் ஆர் கைட். அப்போ ஒரு ரோம்பஸ் போட்டு இதை கைட்டுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ ரோம்பஸை கைட்டுன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஸ்கொயர் போட்டு ட்ரப்பீசியம்னு சொல்ல முடியுமா? ட்ரப்பீசியமில் ஒரு parallel சைடு இருக்கணும். இதில் ஒரு parallel சைடு இருக்குது. அப்போ இதை ட்ரப்பீசியம்னு சொல்லலாம் ஸ்கொயரை. அப்போ ட்ரூ. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வந்து படிச்சுட்டு ஒரு 2 தடவை எழுதி பார்த்துட்டு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை ஆல் த குவாட்ரிலேட்ரல்ஸ் தட் ஹாவ் 4 sides of equal length. 4 ஈக்குவல் லென்த் இருக்கிற குவாட்ரிலேட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயரில் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ரோம்பஸ்லேயும் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டு தானே? 4 சைடு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி குவாட்ரிலேட்டரில் என்ன? ஒன்று வந்து ஸ்கொயரு, இன்னொன்று ரோம்பஸ். 4 ரைட் ஆங்கிள்ஸ், 4 ஆங்கிளுமே ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி என்னென்ன குவாட்ரிலேட்டரில் இருக்கும்? ஸ்கொயரில் 4 ஆங்கிளும் ரைட் ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிள்லேயும் 4 ஆங்கிளும்
ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் நீங்கள் இப்படி ஸ்கொயர் போட்டிங்கன்னா அதில் 4 ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் போட்டிங்கனாலும் 4 ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு செகண்ட் கொஷினுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. தேர்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஹவு எ ஸ்கொயர் இஸ் எ குவாடிலேட்ரல், பேரலலோகிராம், ரோம்பஸ் அண்ட் எ ரெக்டாங்கிள். ஸோ ஸ்கொயரை வந்து ஏன் வந்து ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு குவாடிலேட்ரல்னால் என்னப்பா, குவாடிலேட்ரல் வந்து 4 சைட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ ஸ்கொயருக்கும் வந்து 4 சைட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்கிறதால ஸ்கொயர் வந்து ஒரு குவாடிலேட்ரல். குவாடிலேட்ரல்னால் 4 சைட்ஸ் இருக்கணும், ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஏன் பேரலலோகிராம், ஏன் ஸ்கொயரை வந்து ஒரு பேரலலோகிராம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டிலாம் ஸ்கொயருக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஸ்கொயருக்கு ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து ஆப்போசிட் ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கா, கண்டிப்பாக ஸ்கொயருக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கொயரை பேரலலோகிராம் சொல்லிக்கலாம். பேரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஸ்கொயருக்கும் வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள். ஏன் ஸ்கொயரை ஒரு ரோம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோம்பஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரோம்பஸில் 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஸ்கொயர்லேயும் 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸ்கொயர்லேயும் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸ்கொயர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டயகனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைசெக்ட் பண்ணும். டயகனல் பைசெக்ட்ஸ்னால் சரிபாதியாக பிரிக்கிறது. அதே மாதிரி பர்பண்டிகுலராக இதுவாக இருக்கும். ஓகேவா. பர்பண்டிகுலராக இன்டர்செக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான், இதனால் நம்ம இது எல்லாமே வந்து ரோம்பஸோடைய ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே ஸ்கொயருக்கும் இருக்குது. அப்போ ஸ்கொயர் வந்து நம்ம ரோம்பஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இது பாருங்கள். ரெக்டாங்கிள். ஸ்கொயரை வந்து ஏன் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கொயரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம் அப்படின்னா ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயர்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ரெக்டாங்கிளில் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. ஸ்கொயர்லேயும் எல்லா இன்டீரியர் ஆங்கிளும் 90 டிகிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயரை நம்ம ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கனாலே போதும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். நேம் த குவாடிலேட்ரல்ஸ் ஹூஸ் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ எந்தெந்த குவாடிலேட்ரல்லாம் டயகனல்ஸ் வந்து ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்டாங்கிள் எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இதுவும் ஈக்குவல் லென்த் இருக்கும், இதுவும் ஈக்குவல் லென்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த குவாடிலேட்ரல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளில் இருக்கும், ஸ்கொயரில் இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து பேரலலோகிராமில் இருக்கும், அடுத்தது ரோம்பஸில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அண்ட் ஆர் பர்பண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் பர்பண்டிகுலராக கட் பண்ணிக்கும். ஒரு டயகனல் இன்னொரு டயகனலுக்கும் அந்த கட் ஆகிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இது ரெண்டும் கட் ஆகிற ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும். அது எதிலலாம் வரும் அப்படின்னா ஸ்கொயரில் வரும், அதுக்கு அடுத்தது ரோம்பஸில் வரும். ஓகேவா. ரெக்டாங்கிள்லேயும் வந்து பைசெக்ட் பண்ணும், ஆனால் பர்பண்டிகுலராக கட் பண்ணாது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ். பேரலலோகிராம்லேயும் ரெக்டாங்கிள்லேயும் பைசெக்ட் பண்ணும், பட் பர்பண்டிகுலராக பைசெக்ட் பண்ணாது. தேர்டு வந்து பாருங்கள், டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எதில் டயகனல்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர்லேயும் ரெக்டாங்கிள்லேயும், அதாவது எதிலெல்லாம் அந்த இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குதோ அதெல்லாம் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு டயகனல் போடுறீங்க, இப்படி ஒரு டயகனல் போடுறீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இதே ஒரு பேரலலோகிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயகனலோடைய லென்த்து கம்மியாக இருக்கும், இந்த டயகனலோடைய லென்த் அதிகமாக இருக்கும். அதே தான் ரெக்டாங்கிள்லேயும் 2 டயகனலோடைய லென்த்தும் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து டயகனல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 5 பாருங்கள். எக்ஸ்பிளைன் ஒய் எ ரெக்டாங்கிள் இஸ் எ கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல். ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஏன் கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கேட்குறாங்க. ஸோ கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல்னால் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேயே படிச்சிருக்கோம். ஈச் இன்டீரியர் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 180 டிகிரி இருக்கணும். ஸோ ரெக்டாங்கிளில் ஈச் இன்டீரியர் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஈச் இன்டீரியர் ஆங்கிள் less than 180 டிகிரி. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதிலே நம்ம ஸ்கொயர் வந்து கான்வெக்ஸ் குவாடிலேட்டர்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம டயக்னல்ஸை வச்சும் சொல்லலாம். இப்போ ஒரு கான்கேவ் குவாடிலேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கான்கேவ்னால் இதான கான்கேவ். இப்போ இதில் நீங்கள் ஒரு டயக்னல் வரைஞ்சிங்க அப்படின்னா, இப்போ இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி டயக்னல் வரைஞ்சிங்க, இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி டயக்னல் வரைஞ்சிங்கன்னா இந்த டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகுது, தெரியுதுங்களா? இப்போது இதுதான் வந்து ஒரு குவாடிலேட்டர். இது வந்து ஆக்சுவலாக கான்வெக்ஸ் கிடையாது, கான்கேவ். இப்போ நான் இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் டயக்னல் வரைஞ்சேன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டீரியராக வருது. அந்த ஷேப்புக்கு எக்ஸ்டீரியராக வருது. கான்வெக்ஸ் டயக்ராம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டயக்னல் வந்து மினிமம் ஒரு டயக்னல் ஆச்சு வெளியில் வந்துடும். பட் ஆனால் கான்வெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா டயக்னலுமே அந்த டயக்ராமுக்கு உள்ளே தான் வரும். அப்போ ஸ்கொயருக்கு வந்து எல்லா டயக்னலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கு கிடையாது, ரெக்டாங்கிளுக்கு எல்லா டயக்னலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளே தான் வரும். அப்போ அதை நம்ம கான்வெக்ஸ் குவாடிலேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? both diagonals lies in the interior of the rectangle. ரெண்டு டயகனலுமே எப்படி இருக்கு? இன்டீரியராக தான் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல் அப்படின்ட்டு சொல்லலாம். கான்கேவ்னா கண்டிப்பாக ஒரு டயகனலாச்சும் இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரீசன். ஓகேங்களா? 6th question பாருங்கள். ABC is a right angle triangle and O is the midpoint of the side opposite to the right angle. Explain why O is the equidistance from ABC. So here dotted lines are drawn additionally to help you. ஆக்சுவலாக இதில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க புக்கில். நான் அந்த டயக்ராம் வந்து காப்பி பண்ணலை. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் போடாமல் நார்மலே டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். அதனால தான் நான் அந்த டயக்ராம் காப்பி பண்ணல. ஏபிசி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுக்கு நான் என்ன பேர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏபிசி அப்படின்ட்டு நான் பேர் கொடுத்துக்கிறேன். and O is the midpoint of the side opposite to the right angle. So right angle na enna? Right angle na 90 degree. So idana right angle. இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடோடைய மிட் பாயிண்ட் தான் ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஆப்போசிட் டு த ரைட் ஆங்கிள். அதாவது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடோடைய மிட் பாயிண்ட் தான் வந்து ஓ. எக்ஸ்பிளைன். ஸோ நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒய் ஓ இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏபிசி. இந்த ஓன்ற பாயிண்ட் வந்து ஏலேருந்தும் ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கும், சிலேருந்தும் ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்கும், பிலேருந்தும் ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரு ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதை ஒரு ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா AD and DC such that AD parallel to BC and AB parallel to DC. அதாவது ஏடிடிசி வரைய போகிறேன். ஸோ பிசிக்கு பேரலாக நான் ஒன்று வரைய போகிறேன். அதாவது பிசிக்கு பேரலாக ட்ரா பண்ண போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஏடி. அதே மாதிரி ஏபிக்கு பேரலாக ஒரு லைன் போட போகிறேன். அப்போ டிசி, அதுதான் வந்து டிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏபிசிடின்றது என்ன அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள். ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ஏபிசிடி இஸ் ரெக்டாங்கிள். ஏபிசிடின்றதை நான் ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றிட்டேன். ஓகேவா? ஸோ ஏபிசிடின்றதை ஒரு ரெக்டாங்கிளாக மாற்றிட்டேன். இப்போ ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைடு ஈக்குவல்.
அப்போ அந்த ஏபி சைடும் சிடி சைடும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி பிசி சைடும் ஏடி சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்டாங்கிளில் இன்னொரு டயகனல் போட போகிறேன். ஸோ அந்த டயகனல் வந்து கரெக்டாக மிட் பாயிண்ட் வழியாக போகும். நமக்கு தெரியும் டயகனல் வந்து பைசெக்ட்ஸ் ஈச் அதர். இப்போ ரெக்டாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரெக்டாங்கிளோடைய டயகனல் ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டயகனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த்து. டயகனல் வந்து லென்த்தில் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு பிடி, ஏசியோட லென்த்தும் பிடியோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டயகனல்ஸ் ஆர் பைசெக்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ரெக்டாங்கிளில் டயகனல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று பைசெக்ட்ஸ் பண்ணிக்கும். பைசெக்ட்ஸ்னால் என்ன? பாதியாக பிரிச்சிக்கும். பைசெக்ட்ஸ் ஈச் அதர். அப்போ நல்லா கவனிங்க, இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? அதே மாதிரி இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இது எக்ஸுனா இதுவும் எக்ஸு தான். அப்போ இந்த டயகனல் 2xனா இந்த டயகனலும் என்னவாக தான் இருக்கும்? 2x தான் இருக்கும். ஏன்னா 2 டயகனலும் ஈக்குவல் லென்த், அதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதுவும் அதே மாதிரி இந்த டயகனலும் பைசெக்ட் பண்ணிக்கும். அப்போ இதுவும் எக்ஸு தான் இதுவும் எக்ஸு தான். அப்போ ஓலேருந்து எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்போ ஓலேருந்து ஏ, ஓலேருந்து பி, ஓலேருந்து சி, ஓலேருந்து டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஓ இஸ் equidistant from A, B and C. இப்போ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணும்போது இது எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஓலேருந்து ஏபிசி இருக்கிற எல்லா டிஸ்டன்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ நல்லா கவனிங்க, ஏபிசிடின்றது ஒரு ரெக்டாங்கிள் நாங்கள் ட்ரா பண்ணுறோம் இல்லையா? ஏபிசிடி இதுதான் ஒரு ரெக்டாங்கிள். இதுக்கு நம்ம 2 டயகனல் போடலாம். இப்போ 2 டயகனோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதை 2xன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் 2x தான் வரும். 2 டயகனலும் ஒன்றோட ஒன்று பைசெக்ட் பண்ணிக்கும். பைசெக்ட்னா என்ன? டயகனல் இந்த கட் ஆகிற இடத்துல இது பாதி டிஸ்டன்ஸ் இருக்கும், இது பாதி டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ இது 2xனா இது அதில் பாதி, இது அதில் பாதி, இது எக்ஸ் இது எக்ஸ். இதுவும் 2xனா இது அதில் பாதி, இது அதில் பாதி. அப்போ பாருங்கள், ஓலேருந்து ஏ இருக்கிற டிஸ்டன்ஸ், பி இருக்கிற டிஸ்டன்ஸ், சி இருக்கிற டிஸ்டன்ஸ், டி இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதே தான் அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்ளை பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.